நான் இப்போ கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நிற்கிறேன். மேலே இருக்க எல்லாமே வந்து சோலார் பேனல்ஸ், 90,000 சோலார் பேனல்ஸை வச்சுருக்காங்க. ஸோ க்ரீன் எனர்ஜி. பூமத்திய ரேகையை 31 முறை சுற்றி வந்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கூகுளில் இருக்கிறவங்க இந்த சைக்கிள்களை வச்சு சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ எப்படா வேலை பார்த்தீங்க? தயாரிக்கப்பட்ட இடத்துலையே பொருட்களை வாங்கினால் விலை குறைவாக கிடைக்குமாங்கல்ல, அப்படிலாம் கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரே விலை தான். நம்ம அப்படியே கேஷுவலாக இங்கே வைக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு நம்ம தெரியாத மாதிரி நம்ம நவந்துக்குவோம். கண்டுபிடிச்சி விட்டானே. ஸோ இதான் என் சாப்பாடு இன்னைக்கு. கூகுள் அலுவலகத்தில் சட்டியிலே சாப்பாடு வாங்குவோம், சாப்பிடுவோம். கூகுளோட பேரண்ட் நிறுவனமான ஆல்பபெட்டுடைய நெட்வொர்க் வந்து நம்ம கணக்குக்கு சொல்லணும்னா 363 லட்சம் கோடி. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும், கூகுளுக்கு எங்கேருந்து காசு வருது? பூராத்தையும் அவன் ஃப்ரீயாக தானே கொடுக்குறான். நியாயமான கேள்வி. எப்படி அப்போ கூகுள் காசு சம்பாதிக்குது? கண்டுபிடிப்போமா? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நான் இப்போ கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நிற்கிறேன். காதலிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை நீ இல்லாத உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னு. அப்படி இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 95% பேர் கூகுள் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை வழியாக தான் சர்ச் பண்ணுறாங்க. ஈவன் தோ நமக்கு வந்து பிங், யாஹூ இதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்தியர்கள் தான் உலகத்திலே அதிகமாக கூகுளை பயன்படுத்தக்கூடியவர்கள். எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது வேறு விஷயம். முட்டி வலி இருக்கா, தொண்டை வலிக்கு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி திட்டி பிடிச்சி புருஷனோட சண்டை, மாமியார் காரி அடக்குவது எப்படி, கோபிநாத்தோடு நீயா நாவல் பேசுவது எப்படி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அதில் நம்ம கேட்டாலும் ஏதோ ஒரு வகையில் சர்ச் இன்ஜின் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். அது டெக்னிக்கல் டிவிஷனில் மட்டும் ஓவராலாக உலகம் முழுவதும் கூகுளில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 25% பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க, குறிப்பாக டெக்னிக்கல் சைடில். ஏன்னா சிஇஓவே நம்பாள் தானே, அதனால் கூடுதலாக இந்தியர்கள் நிறைய பேர் உண்டு. க்ளவுடோட சிஇஓவும் ஒரு இந்தியர் தான். மிக முக்கியமான தொழில்நுட்ப பதவிகளில் கூகுளில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்பது கூகுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் பெயர் காரணம் கூறுக அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது கூகுள் அப்படிங்கிறதுலேருந்து தான் கூகுள் வந்துச்சு. GOOGOL அப்படின்னா என்னென்னா, 1 போட்டு பக்கத்தில் 100 பூஜ்ஜியங்கள் போட்டால் எவ்வளோ வரும், அதோட பேர் கூகுள். கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணி கூகுள்னு வச்சாங்க. இந்த கம்பெனி வந்து எப்படின்னா 1 போட்டு 100 0 இதோட வேல்யூ, இது செய்ய போகிற விஷயங்கள் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் அப்படி வந்தது தான் கூகுள். மருவியது கூகுள் என்பதிலிருந்து மருவியது தான் கூகுள். இது வந்து ஒரு கிராடியன்ட் கெனோப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு கூரை மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு, இது மேலே இருக்க எல்லாமே வந்து சோலார் பேனல்ஸ், 90,000 சோலார் பேனல்ஸை வச்சுருக்காங்க. ஸோ க்ரீன் எனர்ஜி. ஏன்னா ஒரு பக்கம் நிறைய பொருட்கள் உருவாக்கப்படுகிற போது என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகுதுங்கிறப்ப அதில் ஒரு கான்ஷியஸ்னஸ் இவங்ககிட்ட இருக்குது. எல்லா டாப் கார்ப்பரேட்ஸும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஸ் போயிடுச்சு. இந்த கிரேடியன்ட் கேனோப்பி மேலே 90,000 சோலார் பேனல் இருக்குல்ல, அதுலேருந்து ஜெனரேட் ஆகிற பவரை வச்சு தான் ஒட்டுமொத்த கூகுள் ஆஃபீஸுமே இயங்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்குன்னு இவங்க யாருக்கும் காசு கொடுக்குறதில்ல, அவங்க அதுக்கானதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரிச்சான ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன். சோலார் பேனல்ஸை மேலே வைக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே கான்ஷியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பின்னால் பார்க்கணும். இதுக்கு பேர் கூகுள் பைக். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கூகுள் ஆஃபீஸஸ்லாம் நிறைய இடத்துல எப்படி இருக்குல்ல, ஒரு பெரிய கேம்பஸில் இது மாதிரி உலகம் முழுக்க இது மாதிரி அவங்க கேம்பஸ் இருக்க இடத்துலலாம் அந்த சைக்கிளை வச்சுருக்காங்க. இந்த சைக்கிளில் வந்து எடுத்துக்கிட்டு பக்கத்து ஆஃபீஸுக்கு போகிறது, அங்கே போகிறது, நடந்து போகிறதுக்கு பதிலாக. பட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான சைக்கிளை வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் லேட்டராக ஜிபிஎஸ் பொருத்திருக்காங்க. சரி, டெக்னாலஜி கம்பெனி ஜிபிஎஸ் பொருத்தின்னு நினைக்கப்படாது. வாரம் 100 சைக்கிள் காணாமல் போயிருக்கு. உலகெங்கும் சைக்கிள்களை பார்த்தால் அதை வீட்டில் கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான விருப்பம் நமக்கு இருக்கிறதுனால இது ஒட்டி நம்ம ஒரு தேட்டர்லாம்
அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் டம்ளரை செயினில் போகிற மாதிரி இதில் ஒரு ஜிபிஎஸ்ஸை போட்டாங்க. ஆனால் ஜிபிஎஸ்ஸை போட்ட பிறகு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இது எவ்வளோ தூரம் இந்த வண்டியெல்லாம் ட்ராவல் ஆகிருக்குன்னு ஒரு கணக்கு கிடச்சிது. 7,65,000 மைல் இவங்க இந்த வண்டியெல்லாம் ஓட்டியிருக்காங்க. இந்த சைக்கிள்கள் இவங்க கூகுள் ஆஃபீஸஸ்குள்ளே, இந்த சைக்கிள்லாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கூகுள் ஆஃபீஸில் கூட பல லட்சக்கணக்கான சைக்கிள்களில் ட்ராவல் பண்ணது 7,65,000 மைல். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிரமிப்பாக சொல்கிறது அப்படின்லாம் வந்து வெள்ளைக்காரங்களால தான் முடியும். இதே மாதிரி இத்தனை லட்சம் மைல் சுற்றினா ஏடா அப்படிலாம் சாதாரணமாக போயிரும்ல. பூமத்திய ரேகையை, உலகத்தின் இந்த பூமியின் பூமத்திய ரேகையை 31 முறை சுற்றி வந்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கூகுளில் இருக்கிறவங்க இந்த சைக்கிள்களை வச்சு சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ எப்படா வேலை பார்த்தீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. பாண்டியன் அப்பாவு அவர்களை சந்திக்கிறோம். கூகுளில் என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். வைத்தறிச்சப்படாமல் இப்போ நம்ம கேட்கலாம். 3 வேளைக்கு சாப்பாடு இருக்குங்க, ஃபிட்னஸ்க்கு ஜிம் இருக்குது, அப்படியே ஷவர் இருக்குது, துணிமணி எல்லாம் எதுவும் துவைக்கணும் அப்படின்னாலும் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மசாஜ் சேர்ஸு, அப்படியே ஒரு நாப் பேடு, அது இது எல்லாமே. நாப் பேட்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு தூங்கிட்டு ஒரு பவர் நாப் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கான வசதிகள். இது ஒரு ஃபுட் கோர்ட்டு பாய்ங்க. மத்தியான நேரத்தில் வந்ததை பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். உலகத்தில் இருக்க எல்லா சாப்பாடும் தராங்க. இது வந்து இந்தியன் யானை படம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஆனால் இங்கேயே போட்டிருக்காங்க நோ யுவர் ஃபுட்டு, நீ என்ன சாப்பிட்றேன்னு பார்த்துக்க, அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உலகத்துடைய பல நாட்டுக்காரங்க சாப்பிட்றதுனால. பட் ஆனால் லைஃப் பொழுது போகும்போது இருக்குது. டெய்லி ஒரு குசினில் உட்காந்து சாப்பிட்லாம். சோறு கத்தரிக்காய் வச்சுருக்காங்க. ஒரு எத்தத்தி பரோட்டா, என்னங்கடா அது, பல்லுலாம் வலிக்குதுப்பா. ஃபுல்லாக சைவமாக இருக்குது. எங்கள் ஊரில் சூப்பர் வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்கும். இது என்ன கேமியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் பாட்டுக்கு இந்தியன் குஷன்லேருந்து தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வேறு வச்சுருக்கானுங்க. முறையாக எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. டேய் ஏன்னா ஒரு தட்டை தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான், சோறு போட மாட்டாங்கன்னு பயந்தானு. அப்பா இது இந்தியன் இதில் எடுத்தது, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம அப்படியே கேஷுவலாக இங்கே வைக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு நம்ம தெரியாத மாதிரி நம்ம நவந்துக்குவோம். கண்டுபிடிச்சி விட்டானே. இட்ஸ் மை பிளேட், ஐ வில் யூஸ் த பவுல். ஆனால் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்கப்பா, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு போயிட்டு உள்ளே தூங்குறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. என்ன லாஜிக்கனே புரியல. ஐ வாண்ட் ரைஸ் அண்ட் சிக்கன் அண்ட் எக். ஸோ இதான் என் சாப்பாடு இன்னைக்கு. கூகுள் அலுவலகத்தில் சட்டியிலே சாப்பாடு வாங்குவோம், சாப்பிடுவோம். ஸோ இது நான் கூகுள் ஆஃபீஸில் ஷட்டில் காக்கணும் பாருங்க, பிங்க் பாங். இது ஒரு ஸ்டைல். அமெரிக்காக்காரங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அதோட ஒரிஜினல் பேரை சொல்ல மாட்டாங்க, வித்தியாசப்பட்டி காட்டணும்ல. பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். பிங்க் பாங் அப்படிங்கிறது. ஓகே, பிங்க் பாங். ஓ வீட்டில் தான் எனக்கு அடி விடுவதுன்னா நீங்களும் அடி. வாழ்க்கையோட எதாவது என்ன தெரியுமா, எவனுக்கு எதை செய்ய தெரியுமோ அவனுக்கிட்ட இந்த வசதியெல்லாம் இருக்காது. சும்மா இது என்ன செய்யறதுனே தெரியாத இடத்த அமெரிக்காவில் கொண்டாந்து இதெல்லாம் நல்லா வசதியாக வச்சுருப்பாங்க. வந்தவங்கள வாங்க வந்து உட்காந்துக்குங்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க மசாஜ் சேர். வந்த வாக்கில் உட்காந்து மசாஜ் பண்ணி படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் டயர் இருந்தால் வேலை பார்க்கணும் போல் இருக்கு. எங்கள் ஊரில் ஏர்போர்ட்டில் வச்சு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரூபான்னு வாங்குறாங்க. கூகுள் ஆஃபீஸில் ஆண்ட்ராய்டெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, இல்லை டெக்னாலஜி எப்படி பண்ணுவாங்கன்னு சுற்றி காட்டுங்க. ஏன்னா இது பேர் மைக்ரோ கிச்சனா. இப்படி தான் நான் ஃபேஸ்புக் ஆஃபீஸ் பண்ண போயும் அதெல்லாம் உங்களுக்கு கூட்டி போக முடியாது. வெளியில் சாப்பாடு ஐட்டம் இருக்குது, வேடிக்கை பாரு, எடுத்து தின்னுக்க எவ்வளோ வேணாலும் அப்படின்னாங்க. இது மாதிரி ஃப்ளோருக்கு ஒன்று இருக்குமா. மெட்டா ஆஃபீஸ்லாம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் வச்சுருக்காங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோ, என்ன ஐட்டங்களோ. இந்த வாலில் இவங்க ஸோ ஏதோ படம் வரைஞ்சி வச்சுருக்க மாதிரி தெரியுது. பட் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ரேசஸ் சேர்ந்தவங்களும் இங்கே இருக்காங்க. ஏஷியன்ஸ் இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ரேஸஸ் சேர்ந்தவங்களும் என்ன மாதிரியான வாழ்க்கை பின்னணியிலும் வந்தவர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் இந்த வால் வச்சுருக்காங்களா. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அப்படின்னு நினச்சேன். இது இந்த நிறுவனத்துடைய கல்ச்சரை காட்டக்கூடிய ஒரு ஓவியம். ஆக்சுவலாக கூகுள் ஆஃபீஸில் பெருசாக நம்மளை சுற்றி பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னாலும்
இது வந்து இந்த கூகுள் ஸ்டோருக்குள்ளே விடுவாங்க. தயாரிக்கப்பட்ட இடத்துலையே பொருட்களை வாங்கினால் விலை குறைவாக கிடைக்குமாங்கல்ல, அப்படிலாம் கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரே விலை தான். கூகுளில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பட் வந்து இதே மாதிரி ஆப்பிள்லேயும் வச்சுருக்காங்க. பட் எம்ப்ளாயிஸ் டிஸ்கவுண்ட்டு இருக்கும், நமக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. பட் என்னன்னா அங்கேயே நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பிக்சல் 10a $499, அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது, $2149 வரைக்கும் ஃபோன் விற்கிறாங்க. ஏதோ ஆப்பிள் ஃபோன் தான் விலை கூட நினச்சிருந்தா எல்லா ஃபோனும் அந்த லெவலில் தான் இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆண்ட்ராய்டு இவங்களோட தான், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அந்த சாஃப்ட்வேர்லேருந்து யார் வேணாலும் அதை பயன்படுத்தி எப்படி கூகுள் குரோமை வச்சு உருவாக்குறாங்களோ அந்த ஓப்பன் சோர்ஸை, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு அது ஒரு டெமோக்ராட்டிக் சாஃப்ட்வேர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சு இன்னொரு கம்பெனியும் ஃபோனை உருவாக்கிக்கலாம். இங்கே இருக்க ஆப்பிள் தவிர இருக்கக்கூடிய பெருவாரியான ஃபோன்கள் வந்து ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி வச்சு தான் உருவாக்கப்படுது. அதை உருவாக்குனது இவங்க தான். அதை அந்த டெக்னாலஜி யார் வேணாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அதுக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்குற வேலையை இவங்க தான். யாரும் ஒன்றும் சும்மாலாம் கொடுக்கல. ஸோ ஆண்ட்ராய்டு செயலியை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதன் வழியாக பல்வேறு நிறுவனங்கள் ஃபோன்களை உருவாக்குறாங்க. இவங்க ஆக்சுவலாக கூகுள் ஃபோனை உருவாக்குனது ரொம்ப லேட்டாக தான் உருவாக்குனாங்க. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு சர்வீசஸ் வழியாக தான் காசு, ப்ராடக்ட்ஸை விட. நம்ம அதுக்கான டெக்னாலஜி ஃப்ரீயாக கொடுப்போம், பூரா பேரும் ப்ராடக்டை உருவாக்குவோம், அதுக்கான ஃபெசிலிட்டியை நம்ம கொடுப்போம். கடைசியில் இதை கண்டுபிடிச்சி வச்ச நாமளே ஒரு ஃபோனை உருவாக்கலைன்னா கௌரவ குறைச்சலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கூகுள் பிக்சல் இந்த ஃபோன்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த பொருட்களை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்பிள் வச்சுருக்கவங்களுக்கும் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்பிள்காரன் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். நீங்கள் பாட்டு கேட்கணுன்னா கூட அவனுடைய அந்த டியூன்ஸ் வழியாக தான் நீங்கள் போக முடியும், அதுக்குன்னு ப்ளக் பாயிண்ட் வேறு அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ தான் இவங்க C-டைப்புக்கே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் முன்னாலும் ஆப்பிளில் சார்ஜ் போச்சா, அண்ணா சார்ஜர் வச்சுருக்கீங்களாண்ணா, சார்ஜர் வச்சுருக்கீங்களான்னு தேடி திரியணும். அப்புறம் எல்லா ப்ளக் பாயிண்ட்டும் அது ஒர்க் பண்ணாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஆண்ட்ராய்டு ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருந்ததுனாலையும் பரவலாக இருந்ததுனாலையும் தான் என்ன பண்ணாங்க, ஆப்பிள் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ. ஒரு அமெரிக்கன் ஸ்டைல், நீங்கள்லாம் கிலோன்னு சொன்னால் நாங்கள் பவுண்டுன்னு சொல்கிறோம், நீங்கள்லாம் கிலோமீட்டர்னு சொன்னால் நாங்கள்லாம் மைல்னு சொல்கிறோங்கிற மாதிரி ஒரு iOS-ஐ உருவாக்குனாங்க, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக. பட் அதுக்கு அவங்க வச்ச முக்கியமான USP என்னென்னா ரிலையபிலிட்டி, அதை விட ரொம்ப முக்கியம் சேஃப்டி. ஆனால் ஆண்ட்ராய்டு அவ்வளோ சேஃப் கிடையாது, அது ஓப்பன் சோர்ஸு, அதனால சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆண்ட்ராய்டு யுகம் உருவான பிறகு தான் எளிமையான மக்கள் கையில் டெக்னாலஜி போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஆண்ட்ராய்டு பண்ண மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆப்பிள் மாதிரி iOS நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்ட்ராய்டு பேசிஸில் உருவாக்கப்பட்ட ஃபோனை, ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஒரு $4000 $10,000 வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உருவானதுக்கு ஆண்ட்ராய்டு தான் காரணம். அதை உருவாக்குனது இந்த பயபிளே தான். அந்த வகையில் கூகுளோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு இஸ் ஸோ பிக். ஐடியா என்னன்னா, நான் ஒரு சர்வீஸை தருவேன், அந்த சர்வீஸை தரதுக்கான பொருளை நீ செஞ்சு விற்றுக்க, ஆனால் அதுக்குள்ளே யூஸ் பண்ணப்படக்கூடிய எல்லா சர்வீசஸும் என்னோட தான் இருக்கும், அதுவே எனக்கு காசு வரும். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும், கூகுளுக்கு எங்கேருந்து காசு வருது? பூராத்தையும் அவன் ஃப்ரீயாக தானே கொடுக்குறான். நியாயமான கேள்வி. எப்படி அப்போ கூகுள் காசு சம்பாதிக்குது? கண்டுபிடிப்போமா? பா கபிலா பரமரமான்ட்டு அடகு வச்சுருக்காரு. யூடியூபு கூகுளோட தான், கூகுள் சர்ச்சு கூகுளோட தான், அப்புறம் குரோம்ங்கிற அதோட ப்ரௌசர், அதுதான் உலகத்தில் 95% பேர் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல், அது அவங்களோடது தான். கூகுள் மேப்ஸு அவங்களோடது தான், ட்ரைவு அவங்களோட தான். எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, அப்போ எப்படி இவங்க காசு சம்பாதிப்பாங்க? அப்புறம் ஆண்ட்ராய்டே ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இத்தனை $1 ட்ரில்லியன் வேல்யூ இருக்கிற உலகத்தின் பணக்கார கம்பெனி எப்படி காசு பண்ணுது அப்படின்னு, அதுதான் வித்தை. கொடுக்குறத கொடுத்துட்டு எடுக்கிறத எடுத்துக்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இப்போ யூடியூப் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுதுல, யூடியூப்பில் யார் வேலை பார்க்குறா? நாம தான் வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை இப்போ நம்ம யூடியூப்பில் போடுவோமா? இதுக்கு கூகுள் ஆட்ஸ்னு ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய கான்டென்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கு விளம்பரதாரர்களை அவங்க கொண்டு வருவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு க்ரியேட் பண்ணவங்களுக்கு போகும், மீதி எல்லாம் கூகுளுக்கு போகும். இப்படி தான் அது பயங்கரமாக சம்பாதிக்குது கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வழியாக.
அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய இணையதள முகவரி மேலே வரணும் அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்டை அது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க. அப்புறம் உங்களுடைய கூகுள் டிரைவ் போன்ற விஷயம், க்ளவுடு போன்ற விஷயம் தான் இன்றைக்கி பெருசாக காசு பண்ணக்கூடியது. அவங்க ஓரளவு உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் டேட்டாவை சேகரிக்கிறது இருக்குல்ல, இப்போ எதுக்குடா இவ்வளோ டேட்டான்னு தெரிகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு கம்பெனிக்கிட்ட இருக்கிற டேட்டா இப்போ தனிநபர்கள்ட்டே இருக்குது. ஃபோனில் கேமரா இருக்கா, 1,00,000 ஃபோட்டோ வச்சுருக்கோமா, தேவையில்லையோ அவ்வளோ மெயில் சேர்த்து வச்சுருக்கோமா, எல்லாத்துக்கும் இடம் வேணும். இப்போ இந்த இடம் பத்தலையில் இந்த இடத்த நான் தாரேன்னு இடம் விற்கிறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டை விட பெரிய பிஸ்னஸ்ஸு க்ளவுட் எஸ்டேட்டு தான் அல்லது டிரைவ் எஸ்டேட்டு தான். இதற்காக நீங்கள் வாங்குகிற இடம் இருக்குல்ல, அது பெரும் பணம் இருக்கிறது. முன்னாலலாம் இவ்வளவு காசு கிடையாது. ஒரு க்ளவுடில் நீங்கள் ஸ்பேஸை பை பண்ணுறதுக்கோ, டிரைவில் நீங்கள் ஸ்பேஸை பை பண்ணுறதுக்கோ. ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்க டேட்டாவை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். உங்களுடைய காட்சி வடிவ விஷயங்களை, டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. க்ளவுடுக்கோ டிரைவுக்கோ போய் தான் ஆகணுங்கிற நெருக்கடி இருக்கிறப்ப எல்லாரும் டேட்டா வாங்குறாங்க. சின்னதாக ஒரு யூடியூப் வச்சுருக்கிறவரையே கூட எத்தனை ஹார்ட் டிஸ்கடாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு டேட்டாக்குள்ளே போகிறாங்க. உங்கள் ஹார்ட் டிஸ்க் விழுந்தால் உடஞ்சு போயிடும், கரப்ட் ஆயிருங்கிற பயம்லாம் நமக்கு இருக்கிறப்ப அல்லது இந்த பயத்தை உருவாக்கி அந்த மார்க்கெட் பெருசு. இப்படித்தான் பல ட்ரில்லியன் டாலர் பணத்தை இது சம்பாதிக்குது. இது போக இவங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ப்ராடக்ட் வழியாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை விட சர்வீஸ் வழியாக கிடைக்கக்கூடிய பணம் தான் பெரியது. நான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருவேன். நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன். பொருள்லாம் உங்களுது. உலகத்தில் இருக்க எல்லாரும் கூகுளுக்கு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். பல பேர் யூடியூப்க்கு வேலை பார்த்துட்ருக்கோம். பல பேர் இன்ஸ்டாகிராமுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். பல பேர் ஃபேஸ்புக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். நாமெல்லாம் ஏதோ வீடியோ எடுத்து போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அது வச்சு தான் உங்களுக்கு காசு. ஸோ தே ஆர் நாட் செல்லிங் த ப்ராடக்ட். அவங்களுக்கு செல் பண்ணுறது அவங்களுடைய ப்ராடக்டே உங்கள் அட்டென்ஷன் தான். நம்ம ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்கள்ல, when you are not paying for the product, you are the product. We are the product for Google to make $1 trillion. என்ன பிஸ்னஸ் ஐடியா இல்லை? This is business. இந்த கரடியோட பேர் கியூரியஸ். இங்கே வர்றவங்களாம் இதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் கியூரியஸ்னால் இதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ரொம்ப பயங்கரமான காஸ்ட்லியானதெல்லாம் கிடையாது. இதில் 1,60,60,000 பென்னி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பெண்ணினா நம்ம ஒரு பைசான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரடியை கட்டி சும்மா விட்டால் நல்லா இருக்காது, மதிக்க மாட்டாங்க. ஏன்னே கடையில் சில்லற காசு எல்லாத்தையும் இந்த டப்பாவில் போடுவாங்கல்ல, அந்த ஒரு பெண்ணியெல்லாம் சரசரன்னு சொருகி இந்த மாதிரி ஒரு கரடி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கியூரியஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது இந்த கூகுள் ஆஃபீஸ் பக்கத்தில் இதை அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க. செலவு காசுலலாம் அங்கங்கே 1-2 பிடிங்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் பெண்ணிலாம் பெருசாக இங்கே வேலைக்கு ஆகாது. மொத்தம் 1,60,60,000 பெண்ணி 2022 இந்த கியூரியஸ் கரடியை உருவாக்கியிருக்காங்க. பென்னி கரடின்னு நம்ம பேர் வைப்போம். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கூகுளோட பேரண்ட் நிறுவனமான ஆல்ஃபபெட்டுடைய நெட்வொர்த் $4.35 ட்ரில்லியன். நம்ம கணக்குக்கு சொல்லணும்னா 363 லட்சம் கோடி. பல லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் டார்கெட் பண்ணது பார்த்திங்கன்னா பெருநகரத்தில் இருக்கவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி மட்டும் இல்லை, தொழில்நுட்ப பரவலாக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லார் கையிலையும் தொழில்நுட்பம் போய் சேரணுங்கிற இவங்க விஷன் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை இவங்களுக்கு உருவாச்சு. இன்றைக்கி யூடியூப் வழியாக கிரியேட்டர் எக்கானமின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க பாருங்கள், அதுவே பல லட்சம் கோடிகளை உருவாக்குச்சு. ஸோ இவங்க பேஸ், அல்ஃபபெட்டோட பேஸ் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கூகுளுக்குள்ளே எனக்கு ஒரு நான் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பூரா பயலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். டே பையன் தேடுறான்டா, வளைச்சி தூக்கி போடுறா, இவன் நாக்கடைக்காரன் போகிற வழியெல்லாம் 4 பேர் ஆளை போடுறா, குறுக்க விழுந்து செயின் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிடலாங்கிறது மாதிரியான ஒரு மாடல் தான். பட் த திங் இஸ், இவர்கள் செய்த தொழில்நுட்ப புரட்சி ஒரு ஜனநாயகத்தனமானது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி உலகத்துடைய தொழில்நுட்ப வாழ்க்கை அல்லது உலகத்தின் வாழ்க்கையை கூகுளுக்கு முன் கூகுளுக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு வந்தாங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணாங்க அவங்களுடைய மெயில்ஸ் வழியாக. அதுக்கு முன்னாலே மெயிலாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஜிமெயில் ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரியது. பட் கூகுள் இல்லாமல் வாழும் உலகங்களும் உண்டு, நாடுகளும் உண்டு. கூகுளோட தயவே எங்களுக்கு வேணாம்டா, எங்களுடைய டேட்டாவையும் ரகசியத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துவிட்டு நீங்கள் எங்களை ஆட்டி படைக்கலாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சீனா கூகுளையே பேன் பண்ணான். கூகுளே சைனாக்குள்ளே கிடையாது. அதுக்கு பதிலாக அவர்கள் நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூகுள் மாதிரியான ஒரு செயலி அங்கே ஒரு டெக்னாலஜி அங்கே ஆப்ரேட் ஆகுது. ரஷ்யாலையும் கூட கூகுள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுவது கிடையாது. அவங்களும் ஒரு சாவரினாக அவங்க நாட்டுக்குன்னே ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், என்கிரிப்ஷன், அது இது லொசுக்குன்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் டிஜிட்டல் இஸ் டிஜிட்டல். ஒன்ஸ் அது டிஜிட்டலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது நீங்கள் எந்த வகையில் அழிக்க முடியாதுங்கிறதா ரியாலிட்டி. அழிச்சு புடலாம், ஒழிச்சு புடலாம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எப்போ வேணாலும் வெளியில் எடுத்து விடுவாங்க.
அப்புறம் டிஜிட்டல் உலகம்ங்கிறது பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டதுனால அதன் வழியாக எப்படி வேணாலும் யாரை வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு. இப்போ கூகுள்லாம் வந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி டேட்டாக்கள் முழுக்க முழுக்க அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து மற்றவர்களுக்கு அவ்வளவு சேஃபாங்கிற ஒரு கேள்விலாம் வரலை. அது ஒரு ஃபெசிலிட்டியாக மட்டும்தான் என்ஜாய் பண்ணப்பட்டுச்சு. லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் தான் ஒரு சாவரின் டெக்னாலஜி இருக்கிறது எவ்வளோ அவசியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்த பிறகு எல்லா நாடுகளும் சாவரின் ஏஐ நோக்கி போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா டேட்டா தான் அவங்களுக்கான தகவல் தான் ரகசியம். அதை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். மதுரை பக்கத்தில், முதுகுளத்தூர் பக்கத்தில் இதில் இருக்கிறவன் இந்த மாதிரி புரோட்டா தம்பா விருதுநகர்காரனுக்கு இது பிடிக்கும், அமெரிக்காவில் பே ஏரியாவில் இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் இது அப்படின்னு எல்லா தகவலும் ஒருத்தருடைய பிஹேவியரல் பேட்டர்ன்லேருந்து அவ்வளவும் ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவன் தான் உலகத்துடைய பெரிய ஆள். அவன் சண்டை போட வேணாம், துப்பாக்கி எடுக்க வேணாம், சுட வேணாம், உட்காந்த இடத்துலேருந்து உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அதனால தான் ஃபஸ்ட்டு கூகுள் ஈராவில் இல்லாத அந்த பெரிய எக்ஸ்போஷர் அண்ட் புரிதல் ஏஐ ஈராவில் வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் கூட நம்ம ஃபவுண்டேஷன் மாடல்லேருந்து இந்தியன் டேட்டாஸை வச்சுக்கிட்டு நம்ம சோவரின் ஏஐ பண்ணுறோம். இப்போ சர்வமேயெல்லாம் அப்படி தான். ஸோ சாட்ஜிபிடியோ, கிளாடோ, இந்த பக்கம் ஜெமினையோ இப்படியெல்லாம் இருக்கிறது போக அவரவர் நாட்டுக்கு உண்டானதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் முதல் படி தான் நம்ம சைனா செஞ்சதும் ரஷ்யா செஞ்சதும். டேட்டா தான், தரவுகள் தான் உலகம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஏர்லியாக உணர்ந்தப்ப இதில் வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, இதை தாண்டி நாட்டினுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, சேஃப்டி, செக்யூரிட்டி, கல்ச்சரு, ட்ரெடிஷன்ஸு, ப்ராக்டிசஸ்ஸு, ஹிஸ்ட்ரி. ஏன்னா இப்போ வந்து ஒரு நாட்டோட ஹிஸ்ட்ரியை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சா இன்றைக்கி டேட்டாவை அதிகம் வச்சுருக்கவனால மேனிப்புலேட் பண்ண முடியும். நீங்கள் தேடி பார்க்குறப்ப அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதான் உண்மை நம்ம நினைப்போம் இல்லையா? இப்படி இதை வச்சு ஒரு பெரும் அரசியலும் குழப்பங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. டெக்னாலஜியை டெமோக்ரட்டைஸ் பண்ணது கூகுள் தாங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது. அதை வச்சு அவங்க 363 லட்சம் கோடி பணம் பண்ணியிருக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த பிஸ்னஸ் மாடல் இட்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். பிளாட்ஃபார்ம் எந்து, பொருள் ஒன்று, வியாபாரம் எந்து, லாபத்தை ஷேர் பண்ணிக்கும், ஆட்டத்துக்கு வா, இவ்வளவுதான். சிம்பிள் கேம். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.